ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பு கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தயிர் சாதம் ருசியாக செய்வது எப்படி அதாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அது பற்ற வச்சுக்கிட்டோம். ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நான் ஆயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுக்கிறேன். இந்த கடுகு நல்லா பொரியட்டுங்க. பாருங்கள், அடுத்து கொஞ்சோண்டு உளுந்து போட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரியட்டுங்க. அடுத்து 3 வடமிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேங்க. அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாம் நல்லா பொரியட்டுங்க. அதுக்கு அடுத்து பச்சில்லி வந்து நான் 1 வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த ஆயிலையும் நல்லா முறி வரட்டும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சாதத்தில் வந்து உப்பு போட்டு தான் வடிச்சு வச்சுருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கிறோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அடுத்து ஃபைனலாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து நான் 250 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் குட்டீஸ்களுக்கு ஒரு முறை இப்படி செய்து கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தயிர் சாதம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம தயிரை வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா நான் வந்து சாதம் வந்து சூடாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஆறி போயிருந்தால் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இப்படி லைட்டாக கொதி வருது இல்லைங்க, நம்ம அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேனே. அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாதம் சூடாக தான் வச்சுருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. நம்ம அடுத்து ஃபைனலாக இதில் மல்லியில் தூவி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ருசியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.